அக்கா கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? தைரியமா சொல்லு. ஏதாச்சும் பிடிக்கலையா? ரூம் சேஞ்ச் பண்ணணுமா? எதா இருந்தாலும் சொல்லு செல்வி. அக்காவே கேக்குது, சொல்லிட வேண்டிதான். அக்கா. ம்? இவளுக்கு என்ன குறை இருக்க போகுது? இவ கல்யாணத்தினாலதான் இந்த 2 வீடும் மறுபடியும் ஒண்ணு சேரப்போகுது. செல்வி இந்த குடும்பத்தை இணைக்க வந்தவ. அப்படிதானே செல்வி? ஆமா பாட்டி, நானும் நினைச்சேன். பிரகாஷ் பிரச்சனைக்கு அப்புறம் செல்வியோட கல்யாணம் தான் நம்ம 2 குடும்பத்தையும் திரும்பவும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு சந்திக்க வைக்க போகுது. ம். செல்வி எங்க வீட்டோட லக்கி சாம் பாட்டி. கடைக்குட்டியோட கல்யாணம் எல்லா கஷ்டத்தையும் மாத்திடும். கூட பிறந்த பொறப்போட சேர்ந்து இருக்கும்போது சந்தோஷமே தனிமா. சக்தி, நான் சொன்னேன்ல, உமா மகேஸ்வரன் விளக்கு பூஜை. வாமா, ஆ, டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் வேலனும் அங்க இருக்கணுமா? அங்க பூஜை செஞ்சா கோர்ட் வரைக்கும் போன புருஷன் பொண்டாட்டி கூட சண்டைய மறந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலாம். நேரம் ஆகுதுமா, வா கிளம்பு வா. நான் சமைச்சிட்டேன் பாட்டி. உங்களுக்கு பரிமாறிட்டு கிளம்பலாம். ஆ, அக்காவும் இன்னும் டிஃபன் சாப்பிடல, முடியலன்னு படுத்திருக்காங்க. இப்ப போய் நான் எனக்காக பூஜை பரிகாரம்னு போனா அது நல்லா இருக்காதுல்ல பாட்டி. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். அதான் செல்வி இருக்காளேம்மா. ஏதாவது வேணும்னா எனக்கும் தேனுக்கும் அவ உதவியா இருக்க போறா. இவ தேனுவ பார்த்தா கூட போதும். எனக்கு என்னம்மா, என்ன நானே பாத்துக்குவேன். செல்வி, உனக்கு ஓகேவா? இல்லனா நான் இருந்து முடிச்சிட்டு கிளம்புறேன். ஒரு கம்பல்ஷனும் இல்ல. இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. நீ நிஜமாவே தான் சொல்றியா? உன் வாய் தான் பேசுது, ஆனா மைண்ட் என்னென்னமோ யோசிக்குது. நீ கம்ஃபர்டபிளா தானே இருக்க? இல்லக்கா, ஐம் ஓகே, நான் பாத்துக்கிறேன். பாட்டி இருக்கிறப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கேட்டுக்க. அப்புறம் என்ன, கிளம்புமா, போய் ரெடி ஆகு போ. வா, ஸ்டவ் ஆஃப் பண்ணு. வா. ஐயோ, என்ன சொல்ல வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க செல்வி? தென்னரசு மாமா வீட்ல இருப்பாரா இல்ல வெளியே போயிருப்பாரா? பாட்டி இருக்காங்க, இருந்தாலும் பயமா இருக்கே.